புரியுதா? அந்த பதட்டத்தில் எது பண்ணணும்னு தெரியாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு செத்து போயிடுது. நீங்கள் ஒரு ரிசல்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு என்னை பார்த்து வந்து கேட்குறாங்க. நீங்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், உங்களால் எபிலிட்டி இருக்குமா இல்லையா? அப்படியே வந்து நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு போகுது. அதில் போயிட்டு ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். அப்படி கழட்டி போட்டு தூக்கி ஓரமாக போகுது. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சார் 2025 வந்து அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 28 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ எவ்வளோ சார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் பேசவே இல்லையே, நீங்கள் சொன்னது தப்பாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாமா? நம்ம வந்த கண்டென்ட் இவ்வளோ நேரம் பேசிட்டீங்களா சார், கண்டென்ட்டே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கண்டென்ட்டுக்கு போகலாம். என்னென்னா 2020, 21, 22, 23, 24 இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிடு ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேர் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 18 இருந்தது, அப்புறம் 20 ஆச்சு, 22 ஆச்சு, 23 ஆச்சு, 24 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போச்சு. ஆனால் எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு மாதம் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடலன்னு திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, 2 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. போன வாட்டி ஒரு மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் 2 வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 மாதம் டைம் கொடுத்தாங்க. அதனால் வந்து 24 லட்சம் பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆனாங்க. ஆனால் இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து நிறைய வந்து ஃப்ராடு நடந்தது அப்படின்றது மாதிரி சரியாக கண்டக்ட் பண்ணல. என்டிஏல வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கண்டக்ட் பண்ணல. நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து வெறுப்பில் இருந்ததுனால ராதாகிருஷ்ணன் சாரோட தலைமையில் ஒரு கமிட்டி ஒன்று போட்டு அவங்க சில பரிந்துரைலாம் கொடுத்துருக்காங்க. அதுபடி எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இந்த வாட்டி 30 நாள் கொடுத்தாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்கல்ல. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுறப்ப எதனா தப்பாக இருந்ததுன்னா நாங்கள் திருப்பி டைம் கொடுக்க மாட்டாங்கன்னு என்டிஏ சொல்லுவாங்க. ஆனால் என்ன கொடுப்பாங்க. அது வந்து என்ன பண்ணாங்க, இந்த வாட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்து ஏதாவது கொஸ்டின் அப்ளிகேஷன் போடுறப்ப எதனா மிஸ்டேக் என்ன கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் கொடுத்தாங்க. சரி, நான் அதை பேஸ் பண்ணி ஓகே கொடுத்துருக்காங்களே, அப்போ இது வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமே இருக்காங்களே, இந்த வாட்டி ஓபிசி சர்டிஃபிகேட் நிறைய பேருக்கு வரலையே, ஆதார் அப்ளை பண்ணி வரல அப்படின்ற மாதிரி நானும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய ரெப்ரஸன்டேஷன் அனுப்பிச்சு தான் இருக்காங்க. மெயில் வந்து பார்த்தீங்கன்னா என்டேக் போயிருக்கு. அதை பேஸ் பண்ணி நான் என்ன நினச்சேன், சரி 30 நாளில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி ஒரு போன வருஷம் போட்ட மாதிரி 23-24 லட்சம் பேர் போடுவாங்க, மீதி இன்னொரு ஒரு மாதம் கொடுத்தாங்கன்னா 4 லட்சம் பேர் 28 லட்சம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டு தான். நான் சொன்ன அந்த 30 நாளில் பண்ணது 23 லட்சம் பேர் வந்து போட்டிருக்காங்க. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு 4 லட்சம் பேர் போடுவாங்க. அப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தப்பானது எங்கே, நீட்டு என்டிஏ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா கூட கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ நம்ம சொன்ன ஸ்டேஜில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23.5 லட்சம் கிட்ட வந்து அப்ளிகேஷன் வந்து வந்திருக்கு. அப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணால் சேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த வருஷமும் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ரைட்டா? இன்னும் கேட்டால் ஜாஸ்தி தான். கம்பேர் பண்ணிங்கன்னா போன வாட்டி 30 நாளைக்கு 60 நாள், கரெக்டாக 30 நாளைக்கு இல்லை, 60 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 24 லட்சம். இந்த வாட்டி 30 நாளைக்கே 23.5 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. அப்படின்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் ஜாஸ்தி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க, கட் ஆஃப் கம்மியாகிடும். பேப்பர் வந்து லாஸ்ட் இயர் வந்து 180 கொஸ்டினுக்கு இல்லை 200 கொஸ்டின் கொடுத்தாங்க, 5 கொஸ்டின் வந்து அடிஷ்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்ன ஆகும், இதுக்கு வந்து இந்த வருஷம் இல்லை, டைமும் வந்து 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. இந்த வாட்டி 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இல்லை, அப்படிலாம் கொடுத்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை படிப்பாங்க, ஒரு பையன் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது, இது பண்ணலாமா, இதுவே வேவரிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவான், அதுவே மார்க்கை விட்டுருப்பான். இந்த வாட்டி இல்லை, இதுதான்டா கொஸ்டின், இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணி அந்த பையன் என்ன பண்ணுவான், தெளிவாக அடிப்பான். அப்போ லாஸ்ட் இயரோட இந்த வாட்டி மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்ததுமே எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஏன்னா நான் 700+ எத்தனை பேர் மார்க் எடுப்பீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டால் யாரெல்லாம் எடுப்பீங்களோ கீழே கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா டெய்லி ஐ எம் சீயிங் அட்லீஸ்ட் 1-2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 700 எடுப்பேன், 720 எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கம்யூனிகேட் பண்ணி அதில் கமெண்ட்ஸில் கொடுத்துட்டுருக்கான். இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய பேர் யாரெல்லாம் 700+ எடுப்பீங்களோ கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சில பேர் வந்து என்னால் பண்ண முடியாது, என்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் சிரமம்னு சொல்கிறவங்க பேச்சை கேட்டுட்டு இருப்பான். ஜெயிச்சவனை போய் பாருங்கள், எந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு காலியாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எம்எம்சியில் காலியாக இருக்கா, ஜிப்மரில் காலியாக இருக்கா, எய்ம்ஸில் 720 மார்க் எடுத்தால் தான் கிடைக்கணும், அங்கே காலி இருக்கா?
ஜிப்மரில் 700க்கு மேலே எடுத்தால் தான் காலியாக இருக்கணும். அங்கே காலியாக இருக்கா? படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கான், எஃபர்ட்ஸ் போடுறவன் போட்டுட்டு தான் இருக்கான், குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டு தான் இருக்கான், ஃபிசிக்ஸ் எனக்கு கஷ்டம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான், ஃபிசிக்ஸில் 180 எடுக்கிறவன் எடுத்துட்டு தான் இருக்கான், பயாலஜி தேரியே ரொம்ப சிரமமாக இருக்குன்றான், பயாலஜி இன்னும் கேட்கலாம், எங்கே கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கான். கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்கா ஐயோ எனக்கு சிரமம், நான் சிபிஎஸ்சியில் படித்தேன் என்னால் மனப்பாடமாக பண்ண முடியாது அப்படின்னு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கான். இதே ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட் மனப்பாடம் பண்ணுறது எனக்கு ஈஸி அப்படின்னு அவனும் என்ன பண்ணுறான், பண்ணாதவனும் இருக்கான். ஸ்டேட் போர்டில் அதுலேயும் பண்ணுறவனும் இருக்கான். சிபிஎஸ்சியில் எனக்கு வந்து கான்செப்ட் தான் நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறவனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக்கில் மார்க் ஸ்கோர் பண்ண தான் செய்கிறான். ஏன்னா 180 மார்க்கு அதுலேயும் வந்திருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரியாக்ஷன் எப்படி இருந்தாலும் நான் வந்து தெளிவாக கொடுத்துருவேன் ஆன்சர்னு சொல்கிறவன் தான் இருக்கேன். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எல்லாரும் சொல்கிற மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி டஃப்பே கிடையாது, சிம்பிள் தான். புக்கில் இருக்கக்கூடிய அப்படியே ப்ராப்ளம் கொடுப்பான். ஆனால் பயத்தில் தான் மார்க்கை வந்து போயிடுது. பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பய உணர்ச்சினால தான் மார்க்கு வந்து விட்டுறாங்களே தவிர நல்லா படிச்சுட்டு போயிருப்பான். அங்கே போயிட்டு வந்து பேப்பரை பார்த்ததுமே ஒரு கொஸ்டினை பார்த்ததுமே ஏதோ ஒரு கொஸ்டின் அது மாதிரி டஃப்பாக இருந்திருக்கும். அதை பார்த்ததுமே அப்படியே என்டையராக வந்து பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி எல்லாம் வேர்த்து ஊற்றி முகத்தில் அப்படியே நனைஞ்சு எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச கொஸ்டினை கூட விட்டுட்டு வந்துடும். அப்புறம் வெளில வந்து சொல்லுவான், சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், நான் விட்டுட்டேன் சார், எடுத்ததே பிசிக்ஸ் எடுத்துன்னு வந்து உட்காந்து வச்சுட்டு இருப்போம். தெரியாததை எதுக்கு அதில் போகணும், தெரிஞ்சதை கடன் அடிக்கணும். 150 கொஸ்டினா, கொஸ்டின் படி ஆன்சர் கரெக்ட், கொஸ்டின் படி ஆன்சர் கரெக்ட், கொஸ்டின் படி ஆன்சர் கரெக்ட், கொஸ்டின் படிக்கிற ஆன்சர் தெரியல நெக்ஸ்ட், கொஸ்டின் படிக்கிற ஆன்சர் தெரியல நெக்ஸ்ட், இப்படி தான் போகணுமே தவிர ஒரு இடத்துல போய் ஸ்ட்ரக் ஆகும் கூடாது. அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் டெய்லி பேசிஸில் உட்காந்து எப்படி 3 ஹவர் போய் எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். அதுக்கான டெஸ்ட் சீரியஸ்லாம் நிறைய இடத்துல இருக்கு. அப்படி எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல வாங்க ஆர்ஜிஆர் அகாடமியில் டெஸ்ட் சீரியஸ் கூட நம்ம கொடுக்குறோம். சரியா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவன் நான் தான் சொல்கிறேன், படிக்கிறவன் படிச்சுட்டே இருக்கான். ப்ராப்பராக யார் வந்து அதுக்கான ஷெடியூல் போட்டு எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்ன தெரிஞ்சுக்கணும், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் என்ன தப்பு பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணதுனால எனக்கு எப்படி மார்க் லூஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணி படிக்கிறவன் படிச்சுட்டு தான் இருக்கான். டீச்சர் என்ன சொல்கிறானோ அவனை கப்புன்னு பிடிச்சிக்கிறான். டீச்சர் தான் எனக்கு எல்லாமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எவ்வளோ பேர் அமைச்சிருக்காங்க, இன்ஸ்டியூஷன் தான் எனக்கு எல்லாமே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ண வச்சிருக்காங்க, அவங்க சொன்னதை தான் நான் செய்வேன் அப்படின்றத கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அவங்க சொல்கிறத அச்சு பிசராமல் யார் செய்கிறானோ அவன் ஜெயிச்சிடறான். சார் எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, எனக்கு இது பண்ண முடியல, எனக்கு அது ரிவைஸ் பண்ண முடியல, சார் ஒரு மெத்தட் சொல்கிறாரு, சார் இதெல்லாம் பண்ண சொல்கிறாரு, எனக்கு அதெல்லாம் செஞ்சாதான் மார்க் வரும், ஆனால் என்னாலாம் செய்ய முடியாது, நான் இப்படி படித்தாதான் மார்க் வரும்னு அவன் ஓன் மெத்தடில் ட்ரை பண்ணுறான் பாருங்க. அவன் அடுத்த வருஷம் போயிடுறான். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மெத்தடில் ட்ரை பண்ணுறான், அடுத்த வருஷம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம், யார் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்களோ சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டு ஏற்கனவே என்ன பண்ணானோ அவன் சொல்கிறத நம்ம செஞ்சால் நம்மளும் சக்ஸஸ் ஆகிட போகிறோம். 700 மார்க் வாங்கினவன் நான் 700 மார்க் வாங்கணுமா, 700 மார்க் வாங்கினவன் என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. 300 மார்க்ஸ் யாருக்கு வருது, 700 மார்க்ஸ் யாருக்கு வருது, 500 மார்க்ஸ் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க, 600 மார்க்ஸ் யார் ஸ்கோர் பண்ணுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை பாருங்க. இல்லைன்னா மேலே கார்டு கொடுத்துருக்கோம் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். என்னெல்லாம் பண்ணதுனால அது மார்க் வருது. எல்லாமே ஆல்ரெடி மெத்தட் இருக்குங்க, மெத்தட் இருக்கு. புதுசா நீங்க டோன்ட் ட்ரை எனி நியூ மெத்தட். 720 அடிச்சவன் இருக்கான், 700 அடிச்சவன் இருக்கான், 650 அடிச்சவன் இருக்கான். அவன் என்ன பண்ணா, என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா அப்படின்னு ஆல்ரெடி பேட்டர்ன் இருக்கு. நீங்க யூ ஹேவ் டு ஃபாலோ த பேட்டர்ன். அவ்வளவுதான். நான் பேட்டர்னை போட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பியும் வந்து வேற பேட்டர்னை போட்டா ஓப்பன் ஆகுது உங்களுடைய மொபைல்ல. யூ ஹேவ் டு ஃபாலோ த சேம் பேட்டர்ன். திருப்பி மாத்தி போட்டா வரவே வராது, ஓப்பனே ஆகாது. அது மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் ஒரு பேட்டர்ன் சொல்றாரு அதை ஃபாலோ பண்ண மாட்டார். எனக்கு ஓன் பேட்டர்னை நான் ஃபாலோ பண்றேன், ஓன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி எப்போ சக்ஸஸ் ஆகுறது. நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து கம்மி. நான் ஓடுறேன், இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது, 100 கிலோமீட்டர் ஓடணும்னா ஓட முடியுமா? சான்ஸ் இல்லை. யூ ஹேவ் டு யூஸ் த ரைட் வெஹிக்கிள். கரெக்டான வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. ரைட்டா? அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து மேலே வரணும், என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணும். இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லையா, ஜஸ்ட் கால் மீ 9176552121 ஆர்ஜிஆர் அகாடமியில் நான் இருக்கேன். உங்களுக்கு 24 hours நீங்கள் கால் பண்ண நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன் பயப்படுறீங்க, எதுக்கு டென்ஷன் ஆகிறீங்க? ஆர்ஜிஆர் அகாடமி சென்னையில் வந்து பாருங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கோம். நேரடியாக என்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா நேராக வந்து உட்காந்து பேசுங்க, பேரண்ட்டை கூப்பிட்டுன்னு வந்து பேசுங்க. பேரண்ட்டு குழந்தை வந்து பயப்படுறாரா, என்கிட்ட வந்து பேசுங்க. we are ready to give the solution. தேவையில்லாமல் எதுக்கு வந்து டென்ஷனாக வரீங்க, கவலைப்படுறீங்க? அதனால் உங்கள் குழந்தைங்கனால மார்க் எடுக்க முடியும், நீங்கள் குழந்தையா இருந்தால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் கட் ஆஃப் கண்டிப்பாக ஏற தான் செய்யும். ரைட்டா? இதை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. 40 நாள் டைம் இருக்குது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து 10 மாதம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்க. இந்த பயத்தெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னா எதுவுமே நடக்காதுங்க. நான் அப்பப்போ பசங்க கிட்ட சொல்றது அதுதான். ஒரு எலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் செவரை உடஞ்சிட்டு அடுத்த சைடு வரத்துக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெம்பு இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எலி போனில் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கிங்களா, அது வந்து என்ன ஆகும், பதட்டத்தில் அது மதியே இல்லாமல் போய் என்ன ஆகும்,
எப்படி வருதுன்னு தெரியாமல் பத்தன்னு அடிச்சுட்டு இருக்குமே தவிர அதுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட் என்ன, நம்ம அதை இவ்வளோ பெரிய கான்கிரண்ட்டே நம்ம வந்து ஓட்டை போட்டு அந்த சைடில் போயிடுறோம். தூண்டு இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையில் இருக்கக்கூடிய போனை நம்மளால எடுக்க முடியாதா அப்படின்னு அது ட்ரை கூட பண்ணுறது இல்லைங்க. புரியுதா? அந்த பதட்டத்தில் எது பண்ணணும்னு தெரியாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு செத்து போயிடுது. அப்போ நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் பதட்டப்படணும்? ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழகிடுச்சுன்னா எப்படிங்க உங்களுக்கு வந்து தப்பாயிடும்? இப்போ நாய் கூட எடுத்துங்களேன். நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாய் உங்கள் வீட்டில் நல்லா பழகிடுச்சு, உங்களை வந்து கடிக்குமா? புதுசாக வந்தால் என்ன ஆகும்? புடிச்சு புறாண்டிடும். ஏன்னா தெரியாது, பழகலை. அதே பழகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக. அதே போல தாங்க எல்லாமும் 11th and 12th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நீங்கள் எதை பார்த்து பயப்படணும்? நீங்கள் எதுக்காக பயப்படணும் சொல்லுங்கள்? பயப்படணும்னு அவசியமே இல்லை. பழக வந்துட போகுது. நம்ம தனுஷ் சொல்கிற இதுதான், பார்க்க பிடிக்கும் அப்படின்றாங்களா, அந்த மாதிரி பழக வந்துட போகுது. ஏன் பயப்படுறீங்க? ரைட்டா? நாங்கள் இருக்கோம், நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாங்க. கோர்ஸை பற்றியெல்லாம் பயப்படவே படாதீங்க. நீட்டை பற்றியோ இல்லைனா ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணுறதை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் ரிசல்ட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு என்னை பார்த்து வந்து கேட்குறாங்க. நீங்கள் வரத்துக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நான் ரிசல்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறப்போ வி ஹவ் டு செக் பசங்களோட எபிலிட்டி என்ன இருக்குது, செக் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். வாங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் எங்ககிட்ட பேசுகிறத வச்சு உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதா அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், உங்களால் எபிலிட்டி இருக்குமா இல்லையா, சீட்டு வாங்க முடியுமா, நீங்கள் 1 இயர் படித்தா எவ்வளோ மார்க் வரும்ன்றது முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கன்னா ஜோசியரா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்லுங்கள், சார் நான் வந்து ஜாயின் பண்ணுறப்ப நீங்கள் சொன்னது அப்படியே வந்துச்சு சார்ன்ற. ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது சொல்கிறதுக்கு என்னங்க வேணும்? நான் இப்போ பேசுகிறதெல்லாம் நம்ம எழுதி வச்சுட்டு பேசுகிறேன்னா இல்லை நான் பார்த்து பேசுகிறேன்னா இல்லை. இட்ஸ் ஆல் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் இன்சைட், இட்ஸ் கமிங் அவுட். எல்லாருக்குமே எல்லாம் உள்ளே இருக்குங்க. இட்ஸ் கமிங் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்டா? அவ்வளோதான். 10 வாட்டி பார்த்தோம், 16 வாட்டி சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் போய் எல்ஐசியில் போயிட்டு இன்றைக்கி எத்தனை ஆக்சிடென்ட்னு கேளுங்களேன். ஸ்கூட்டர் ஓட்டி எத்தனை பேர் இடிச்சான், கார் ஓட்டி எத்தனை பேர் இடிச்சான், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டி எத்தனை பேர் இடிச்சான், இதெல்லாம் வந்து கிளியராக சொல்லுவான். ஏன்? இட்ஸ் எ நம்பர் கேம். கால்குலேஷன். அப்படி பார்த்தாலே இன்னைக்கு இத்தனை ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அவன் சொல்லுவான். இத்தனை டயபெட்டிக் வந்திருக்கும், இன்னைக்கு வந்து அந்த டயபெட்டிக்ல இத்தனை பேர் போயிருப்பான், ஹார்ட்ல இத்தனை பேர் அட்டாக் வந்து இன்னைக்கு போயிருப்பான்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பான். அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேர் சேர்த்துட்டானா கண்டிப்பா அவன் சொன்ன மாதிரி ஹார்ட்ல அட்டாக்ல எத்தனை பேர் போயிருப்பான். அவனா உட்காந்து அனலைஸ் பண்ணி ஒவ்வொருத்தனையும் பார்த்துட்டு இருக்கானா? இல்லை, இட்ஸ் ஆல் நம்பர்ஸ் கேம். எத்தனை பேர் உள்ள போறான், எத்தனை பேர் வரான், எத்தனை பேர் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் ஆகான்னு இட்ஸ் ஏ லிஸ்ட் வச்சிருப்பான். அதை பேஸ் பண்ணி தான் சொல்றான். அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 2007 இருக்கேங்க நான். இன்னைக்கு வாங்க, நீங்க வாங்க பாஸ் பண்ண வச்சிரும் அப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ண வைக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம். மந்தையா கூட க்ரௌடு போகுது. ஆல் இண்டியா ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு பசங்களை வந்து சேர்த்துடுறாங்க. கரெக்டா? கலராக சட்டை போட்டுன்னு போகுதுங்க பசங்க. அப்படியே வந்து நெஞ்சு அப்படி நிமித்திக்கிட்டு போகுது. அதில் போயிட்டு ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். அப்படி கழட்டி போட்டு தூக்கி ஓரமாக போகுது. ரைட்டா? அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் நாங்கள் இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். என்னடா இவன் இவ்வளோ திமிரா பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உண்மை எங்கே இருக்கோ அங்கே அந்த திமிரு தான் இருக்க தான் செய்யும். நீங்கள் வாங்க, என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு நான் தீர்வு நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.